வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே. அதாவது ஒரு முக்கியமான பதிவை உங்கள்கிட்ட நான் இப்போ காட்ட போகிறேன். அதாவது ஒரு ஆதாரம். அது ரொம்ப நாள் கழித்து என் தங்கச்சி மெர்சிமா கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கு. அதான் ஆதாரம்னா என்னென்னா, ஒருத்தவங்களுடைய வீடியோ. அது யாராக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம சூர்யா அவங்களுடைய வீடியோ தான் ஒன்று. என் தங்கச்சி எனக்கு நியூ இயருக்கு கூட வாழ்த்து சொல்லலை. கிறிஸ்துமஸுக்கு நான் தான் வாழ்த்து சொன்னேன். திருப்பி தேங்க்யூன்னு ஒரு மெசேஜ் போட்டாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கும் நடந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். நான் அவங்கள சாப விட்டேன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் திருப்பி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதும், ஏம்மா நான் உன்னை அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு சொல்லி அதுக்கு நான் சமரசமாக பேசி மன்னிப்பு கேட்டேன். என்னைய மாதிரி எல்லாருமே மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அதாவது இப்போ என் கூட இங்கே ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா, சுமிங்கிறவ. இவளும் திரைக்கு பின்னால், அதாவது அந்த அம்மாவுக்கு காதுபட தெரியாமையும் வேறு ஆளுக்கிட்ட போய் பேசின விஷயங்களும் சில அந்த அம்மா காதுக்கு போச்சு. அப்போ அதுக்குமே சுமி மன்னிப்பு கேட்கலை. அதே மாதிரி சூர்யாவும் பல விஷயங்களை பல பேர்கிட்ட ஷேர் பண்ணதும் அந்த அம்மா காதுக்கு போச்சு, என் தங்கச்சி காதுக்கு. அதுக்கும் அவன் மன்னிப்பு கேட்கலை. ஆனால் இது எல்லார்கிட்ட இருந்தும் நான் வேறுபட்டவன், நான் வித்தியாசமானவன், நான் இயல்பானவன், மன்னிப்பு கேட்குறதுக்கு யாருக்கும் தயங்காதவன். நான் என் தங்கச்சி மேலே அன்றைக்கி ஒரு ஆதங்கத்தில் கோபத்தில் ஒரு நியூ இயருக்கு வாழ்த்து கூட சொல்லலையேம்மா அப்படின்னு சொல்லி என் கண்ணீர் யாரையும் சும்மா விடாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசிட்டேன். அதை அவங்க சாபம்னு நினச்சிக்கிட்டாங்க. நான் சாபம் விடலை, ஆனால் சாபம்டாங்க. அதுக்கு அடுத்த நாளே நான் அம்மா மன்னிச்சுக்கம்மான்னு சொல்லி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேம்மான்னு சொல்லி கூட நான் மன்னிப்பு கேட்டவேன். ஆனால் இந்த 2 பேர் இருக்காளுங்க பற்றியில், இவ ஒருத்தி அவ ஒருத்தி, 2 பேருமே எதுக்குமே அசராதவளுக, செஞ்ச தப்போ உணராதவளுக. செஞ்சுவிட்டு நாங்கள் அதை என்ன யதார்த்தமாக பேசணும், நாங்கள் அப்படி பேசவே இல்லை, அது ஏன் தொழில்நுட்பம் இல்லை அது இதுன்னு சொல்லி ஏதாவது உருட்டுவாளுங்க. அதுக்காகவே அந்த அம்மா எனக்கு நேற்று ஒரு ஆதாரத்தோடு ஒரு வீடியோவை எனக்கு அனுப்புனாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, என்னடா என் தங்கச்சிக்கிட்ட இருந்து மெசேஜ் இன்றைக்கி திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறேன். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது என்ன இப்படியெல்லாம் பேசி வீடியோ போடலாமா, நான் ஒதுங்கித்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் என்ன சூர்யா பேசியிருக்காங்கிறத லேசாக ப்ளே பண்ணுவோம், ஃபுல்லாலாம் வேணாம், லைட்டாக ப்ளே பண்ணுறேன், அதை கேளுங்க. இதில் சூர்யா மேலே எவ்வளோ தப்பு இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க. இங்கே வாங்க. நீங்களே நான் அன்னைக்கு தெரியும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் புடிச்ச படமே புடிக்காம வெளிய போயிடுவேன். என் கரெக்டா நான் போனே பேசுறேன். நிறைய பேர் கேட்டீங்க கமெண்ட்ல, அண்ணா நீ சும்மா அது பேசுங்க இது பேசுங்க. ஆமா பேசிட்டேன், நான் தான் நல்லவ, நான் வெளிய ஊர் போறா சொல்ல மாட்டேன், நான் எதுவா இருந்தாலும் சாக போட்டு எங்க போய் பேசாத, என்கிட்ட பேசு, நான் எப்படி சொல்றது, நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சிக்கா அப்படி பேசுறேன். ஆமா ஆமா இவன் கூட வரதுக்கு நான் வாழாம தேனாவே போயிடலாம் எல்லாம் பேச மாட்டேன். ஆமா 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 நோ அப்ஜெக்ஷன், ஒன்லி ஓகே ஒன்லி எஸ் அப்படின்ட்டு போவேன். ஏன்னா நான் இல்லங்க அப்படின்னு இப்போ சொல்ற ஏன் தங்கம் யாரு நம்ம நாகரகமா எங்க பேர் அப்படி தான் உங்களுக்கு புரியும். சரியா, நம்ம நாகரகமா இல்ல அந்த அம்மா நம்ம வேற பேர் சேர்த்து வேற அப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம நாகரகமா கேக்குது. ஏன் தங்கம் உன்னை நான் அப்படிப்பட்டவன் நகைக்கடைக்காரம்மா எப்படி இதே மெர்சிமான்னு சொன்ன வாயால் அவங்க ஒரு அக்காவுக்கு நிகராக எப்போ பார்த்தாலும் மெர்சி அக்கான்னு சொல்லி சொன்னவ நகைக்கடைக்காரம்மா எப்படிலாம் பேர் வைக்கிறாளுங்க பாருங்கள். இதெல்லாம் வாங்கி திங்கும்போது இவளுக்கு தோணாத, வாங்கி அனுபவிக்கும் போது பிரியாணி பீஸா, உன் பிள்ளைகளுக்கு செலவுக்கு பணம், உனக்கு செலவுக்கு பணம், உனக்கு ஏற்காட்டில் போகும்போது உனக்கு ரூம் போட்டு கொடுத்தது, உனக்கு குற்றாலத்துக்கு போகும்போது செலவுக்கு பணம் கொடுத்தது, அப்போல்லாம் அந்த அம்மா உனக்கு நகைக்கடைக்காரம்மாவை தெரியலை. இப்போ தான் அந்த அம்மா உனக்கு நகைக்கடைக்காரம்மா. அப்போ என்ன பார்த்தீங்களா, ஒரே நாக்கு எப்படி பேசுது பார்த்தீங்களா. அதை தான் என் தங்கச்சி குறிப்பிட்டு எனக்கு அனுப்பி விட்ருக்கு. நான் அன்றைக்கே சொன்னேன், இப்போ எனக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அது எனக்கு செஞ்ச உதவி கிடையாது. நான் எனக்குன்னு என்ன கேட்பேன், துணிமணி எடுத்துக்கிறவேன், இல்லை ட்ரெஸ்ஸு, இல்லை வேறு ஏதாவது திங்கிறதுக்கு, அவ்வளோதான். ஆனால் நான் வாங்குகிற காசை பூரா இவ தான் அனுபவிச்சிருக்கா. அந்த அம்மாட்டிருந்து வாங்கி தின்னது பிடுங்கி தின்னது பூரா இவ தான். ஆனால் கடைசியில் இப்போ அவங்க உதவி செய்யலை, வெளியேறிட்டாங்கன்னு நகைக்கடைக்காரம்மா அப்படின்னு சொல்லி பேசுனா என்ன அர்த்தம்? இங்கே வாங்க, என்ன இருக்குது, அவளை நான் இன்னைக்கு சூர்யாவை நான் வச்சு செய்யாம விட மாட்டேன். இப்ப என்ன சொல்ல வர்றாங்க சொல்லவ, நம்ம கட்டப்பையே இவ்வளோ பேசினவளுக்கே சூர்யாவுக்கே இவ்வளோ தூரம் நீங்கள் செய்கிறீங்களே, எனக்கே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே உதவி செய்கிறத நிப்பாட்டிட்டாங்க. காரணம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். இவ கழுத்துலையும் காதலையும் கையிலையும் போட்டுக்கிட்டு ஜொலிக்குதே, இந்தா பாருங்க தோடு, இந்த நெத்திச்சூடி, இந்த ஒட்டியானம் அப்படின்னு சொல்லி சந்திரமுகி மாதிரி எல்லாத்தையும் இவ காட்டுவாளாம். எல்லாருமே இவளுக்கு எல்லாம் இன்னும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இவ அதை வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு அவங்களே போய் பின்னால் இன்னொரு ஆள்கிட்ட, ஒரு யாருங்கிற பேர் சொல்ல விரும்பலை,
அவங்க பேசியிருக்காங்க. அந்த பேசுனது அந்த அம்மா காதுக்கு போயிருச்சு. ஆக மொத்தத்தில் உங்கள் பழக்க வழக்கம் வேணான்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிருச்சு. யாருக்குமே எந்த உதவியும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிருச்சு. அது போக இந்த கமெண்ட் போடுறவங்களும் அவங்களுக்கு என்ன குறைச்ச, நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க, அவங்க 2-3 சேனல் வச்சுருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறாங்க, இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறாங்க, எதுக்கு உதவுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்கள வேற பொருத்தி போட்டிருக்காங்க. சரி, பொருத்தி போடுறாங்க, பொருத்தி போடலை, அது நம்மளுக்கு தேவையில்லாது. ஒருத்தவங்க உதவி செய்கிறதும் செய்யாததும் அவங்கவுங்க விருப்பம். இதே மெர்சிமா தான் எங்கள் அண்ணே, அவருக்கு நான் செய்வேன், இதை கேட்குறதுக்கு நீங்கள் யாரான்னு சொன்னவங்களும் அவங்க தான். இன்றைக்கி அதே மெர்சிமா தான் வேணாப்பா, யார் பழக்க வழக்கம் வேணாம், உங்கள் கூட பழகினதுக்கு 4 பேர் என்னை வந்து 4 விதமாக தப்பாக பேசுகிறாங்க, எங்கள் அண்ணனையும் என் பொண்ணையுமே தப்பாக சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, இந்த அவமானம் அசிங்கம் எனக்கு தேவையா, எனக்கு இந்த பேச்சே வேணாம், உங்களுக்கு உதவி செய்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை, நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு டீசெண்டாக தான் ஒதுங்கினாங்க. நானும் அதன் வெளிப்பாடு தான், எந்த அன்பளிப்பும் வேணாம், அன்பே போதும் அப்படின்னு சொல்லி நானும் ஒதுங்கினேன். நான் எப்படி டீசெண்டாக போயிட்டேன், ஒரு தப்பு பண்ணால் ஒரு நியூ-இயருக்கு வாழ்த்து சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து சாபம் விட்டேன்டாங்க. அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டேனா, இதுதான் ஏன் குணம். ஆனால் என் கூட இருக்கிற பார்த்தீங்களா கட்டப்பை கருப்பி, இவளை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கிறலாம். இந்த சுமிங்கிறவ இவ கூட ஏதோ பேசினா அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டான்னு நினைக்கிறேன். நீ மன்னிப்பு கேட்டியாப்பா, ஒரு வட்டம் பேசி வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். இவ கூட பேசி மன்னிப்பு கேட்டுட்டான் அதே மெர்சிமா கிட்ட. ஆனால் என் கூட இருக்கா பார்த்தீங்களா ஒருத்தி அகம்பாவம் பிடிச்ச திமுர் பிடிச்ச அடங்கா பிடாரி, இன்றைக்கி பணக்கொழுப்பு எடுத்து போய் ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கு அர்த்தம் பணத்தை பிடுங்கி திங்கிற ஒரு முதலை, அப்படி தான் சொல்லணும். ஒரு அகம்பாவத்துலேயும் பணக்கொழுப்புலையும் திமுறலையும் ஆடுறா பார்த்தீங்களா. இந்த ஆட்டத்துக்கு விரைவில் அழிவு காலம் வரும். இந்த வீடியோ முழுக்க என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசுவேன். அதுக்காக அவங்க நாளைக்கு எனக்கு உதவி செய்வாங்க, இப்போ உடனே வந்துடுவாங்க, இந்த தங்கச்சி ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்படியே அடப்பை போடுறேன், பொங்கலுக்கு வந்து அப்படியே ஏதாவது காசு பிடுங்கிறதுக்கு பிளான் போடுறேன், எதுவுமே கிடையாது. எனக்கு நியாயம்னு பட்டால் அதை நான் பேசுவேன். நீ பேசினியா இல்லையா, ஒரு 4 இடத்துல போய் இப்போ அந்த மாட்டேன்னு இல்லை, ஏன் எனக்கே தெரியாதா, ஏன் நீ போய் இப்போ இதில் என்ன பிரச்சனை, நாங்கள் பிரச்சனையே சொல்லாமல் இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு முட்டா பையன். அதாவது இவ போய் என்ன செஞ்சுருக்கா, சூர்யாங்கிறவ ஒரு 4 பேர்கிட்ட போய் இவன் மாத்திரம் இவன் பொண்டாட்டி 25 வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வச்சு அவன் வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் அடைக்கலம் கொடுத்து அவன் எப்படி தப்பு பண்ணாலும் பாதுகாக்கிறேன். ஆனால் என் புருஷன் 13 வருஷம் நான் வாழ்ந்த புருஷன், நான் வந்து அவரை பிரிஞ்சிருக்கேங்கிற வருத்தம் எனக்கு இருக்காதா, அவரை நினச்சி நான் அழுகிறேன், தினம் வேதனை அடைகிறேன், நான் கண்ணீர் விடுறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டே சொல்லியிருக்கா. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. அந்த தகவல் இந்த அம்மாவுக்கு போயிருக்கு. இந்த அம்மா வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் தான் பண்ணாங்க. ஆனால் அவங்க குடும்பம்னு வந்து போகணுன்னு ஆசைப்பட்றாங்கண்ணே, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்குறதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னே, ஒரு நியாயமாக தான். ஏன்னா அந்த அம்மா இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன், மெர்சியை பொறுத்த வரைக்கும் யார் பக்கமும் பட்டனை போட்டு விட்டு சுமியவும் ஏற்றி விடாது, சூர்யா கிட்ட போய் பட்டனை போட்டு என்னையும் ஏற்றி விடாது, என்கிட்ட பட்டனை போட்டு இவங்க 2 பேரும் என்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்காது. அவங்களுடைய கேரக்டர் என்ன, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரி, நம்ம அண்ணன் குடும்பம், அவங்க என்னை அண்ணனாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இன்றைக்கி பிரிவு, நான் அண்ணன் இல்லாத அளவுக்கு போனதுக்கு காரணம் இவளுக்கு 2 பேரும் பண்ண அந்த முட்டாள்தனமான பேச்சுக்கள், பேசின புரணிகள் தான். எல்லாருக்கிட்டையும் போய் என்னை பற்றி தப்பாக சொல்கிறது, அதை வந்து அங்கே போகிறது, அது 4 இடத்துல மாறி போகும்போது என்ன ஆகும், அவங்க காதுக்கு போகும்போது நான் குற்றவாளியும் இவளுக்கு 2 பேரும் நிரபராதி மாதிரியும் காட்டிக்கிடுவாளுங்க. ஆனால் இன்றைக்கி தெரியுதா யாருடைய உண்மையான முகம், யார் பச்சோந்தி எல்லாங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இவ தான் சூர்யாங்கிறவ தான் உண்மையான பச்சோந்தி. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு அம்மாவை மெர்சிமான்னு சொன்ன காலம் போய் நாக்கடக்காரம்மான்னு சொல்கிற காலம் வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குது? இவ போய் 4 இடத்துல புரணி பேசுவாளாம். அது என் காதுக்கு வந்தால் நான் அதை கேட்டேன். ஏப்பா அந்த மாதிரி உன் புருஷன் கூட வாழணும்னு உனக்கு ஆசை இருந்தால் தாராளமாக போ, வாழு. ஏன் இப்போ நான் என்ன உன்னை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கேனே? அவங்கவுங்க குடும்பத்தோடு அவங்கவுங்க போய் வாழ்ந்தால் எல்லாருக்குமே நிம்மதி. கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு. இப்போ அவள் முந்தி மாதிரி கிடையாது. நல்லா பார்த்தீங்களா? முந்திலாம் வந்து எனக்கு ஒரு பிரச்சனைனா, எனக்கு ஒரு வலியோ வேதனையானா முழுக்க எனக்காகவே வாழ்ந்தா, எனக்காக கண்ணீர் விட்டா. ஆனால் இன்றைக்கி அவளுக்கு பணத்திமுறும். இனிமேல் என்ன, இவன் நம்ம கூட இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன, கடனை பூரா அவன் பேரில் வாங்கி வச்சுட்டோம், கட்ட போகிறது பூரா அவன் தானே, இனி அவன் நம்ம கூட இருந்தால் என்ன, பிரிஞ்சு போனால் என்ன, நம்ம குடும்பமாக இப்பயும் சொல்கிறேங்க, இன்ன வரைக்கும் என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காவ. காரணம் என்னான்னு சொல்லவ, இவ்வளவு வேதனை என் காலில். உங்கள்கிட்ட நான் காலை காட்ட விரும்பலை, தினம் அதை காலை காட்டி நான் வந்து கருணையை சம்பாதிக்கவோ இல்லை சிம்பத்தி கிரியேட்டிவ் பண்ணவோ வரல. இந்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சும்மா அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, தெரியுதா? இவ்வளோ பெரிய கட்டு இருக்கா காலில்? இவ்வளோ வேதனையோடு தானே இருக்கேன் நான். இந்த வேதனையோட
என்னால் கார் ஓட்ட முடியுமா? தாராபுரம் வரைக்கும் என்னால் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியுமா? எத்தனை கிலோமீட்டர்? 300 கிலோமீட்டர் வரும். என்னால் ஓட்டிகிட்டு போக முடியுமா? இதோட போயிட்டு வந்து நான் லைவ் போட முடியுமா? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. 3 நாளாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த வேதனையை குறைச்சி அவங்க அந்த இதுக்குள்ளே விட்டு எப்படி குறைச்சி எவ்வளோ பிரச்சனையாகி இப்போ தான் வீக் அன்றைக்கி தான் வத்தி இருக்குது. இதோட நான் வந்து 300 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டு போனால் திருப்பி என் கால் வீங்காதா? கொஞ்சமாவது இறக்கப்படணும் மனுஷன் மேலே. இறக்கமே இல்லாமல் இந்த என்னை கூட்டு போ, பிள்ளைகளை போய் விடு, பிள்ளைகளுக்கு வந்து இந்த 3 நாள் 4 நாள் திருப்பி லீவ் விட்ருவாங்க, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயே ஆகணும், அது நேற்று போயிருக்கலாம்ல, நேற்று ஏன் குடிக்கணும், நேற்று தண்ணி அடிக்காமல் இருந்திருக்கலாம்ல, அழகாக நேற்று போய் ஞாயிற்றுக்கிழமை போய் விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. இவளே போய் கால் டாக்ஸியில் போனால் போக மாட்டேங்கிறா. ஏற்று வீட்டுக்காரர் இருக்கார், அவர் ஆக்டிங் டிரைவராக போட்டு போனால் போக மாட்டேங்கிறா. நான் தான் கூட்டு போகணுன்னு சொல்லி ஒத்த காலில் அடம் பிடிக்கிறா. இப்போ வந்து கிளம்பி போகிறேன்ட்டு போயிட்டு காலையிலேயே 9 மணி 8:30 மணி இருக்கும். கிளம்பி போயிட்டு அங்கே கூட்டமாக இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் நிற்க இடம் இல்லை, பஸ்ஸில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனவ பிள்ளை குட்டியோட ஆட்டோவில் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டான். இப்போ இது எனக்கு தேவையா? நான் யாரை பார்ப்பேன்? இவங்கள பார்ப்பேனா? இப்போ இவன் 10-15 நாள் ஆச்சுங்க வந்து. இவங்களுக்கு காலைல வந்து இந்த நேற்று இவங்க எவ்வளோ சிக்கனமாக இருக்காங்கன்னு பாருங்கள். நேற்று வாங்கி கொடுத்த சாப்பாடு 110 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போனேன். பாதியை சாப்பிட்டுட்டு மீதியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு கஞ்சி. நான் காலைல கேட்குறேன், எனக்கு பாவமாக இருக்குது இவங்கள பார்க்க. என்னப்பா வேணும்? இட்லி பொங்கல் எதாவது வாங்கிட்டு வாங்குறேன். இல்லைங்க வேணாங்க, பழைய சோறு இருக்குது. பழைய சோறு அது எப்போ வந்துச்சுங்கிறேன். நேற்று இருந்த சாப்பாட்டில் வந்து தண்ணியை ஊற்றி அதை வச்சுருக்கேங்க. வடை மாத்திரம் வாங்கிட்டு வாங்க. சரிப்பா ஒரு 4 வடை வாங்கவா? இல்லை வேணாங்க, 2 வடை வேணாம், 1 வடை கூட போதும். ஒரு ஊறுகாய் போயிட்டு மட்டை ஊறுகாய் இல்லைன்னா ஏதாவது எலுமிச்சங்காய் ஊறுகாய் வாங்கிட்டு வாங்கங்க, போதுங்க, அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற இவ. மத்தியானத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். இல்லை வேணாங்க, இந்த வாழைப்பழம் இருக்குது, இந்தருங்க, எத்தனை நாள் ஆச்சு இந்த பழம் வாங்கி கொடுத்து, அப்படியே கிடக்கு. நான் என்னமோ அப்படியே தாராக திங்கிறவ மாதிரி வாங்கிட்டு வந்து வேற போட்டுட்டேன். அங்கே ஓடுற மாதிரியே இதே பழத்தை அங்கே போட்டிருந்தேன்னா நேராக வெறும் தோல் தான் கிடக்கும். எனக்கு கூட ஒரு பழம் மிச்சம் இருந்திருக்காது, பூராத்தையும் காலி பண்ணி எம்டியாக வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் இவங்கள பார்ப்பேனா? இப்போ அவங்கள போய் ஸ்கூலில் விடுறதுக்கு போவேனா? இல்லை மெர்சிமா பிரச்சனையை முடிச்சு வைப்பேனா? இல்லை நான் எதுக்கு தான் நான் ஆளாகிறது? கொஞ்சம் சொல்லுங்கள் தயவுசெய்து. மெர்சிமா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை விட வந்து நான் இன்னும் யாருக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏன்னா அவளும் என் குடும்பத்தில் ஒரு மெம்பர் தான். இவளை மாதிரி இவளுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி சுமிக்கு நான் பாதுகாக்கிறேனோ அதே மாதிரி தான் அவளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவள் ஒரு முன்கோபி. எதாக இருந்தாலும் வார்த்தையை விட்டுருவா. எதாக இருந்தாலும் நடந்ததுக்கெல்லாம் நன்றி கடனை செலுத்த மாட்டான். நன்றி மறந்தவ. எவ்வளவோ உதவி நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஆனால் இந்த அண்ணன் ஒருத்தன் தான் நீங்கள் செஞ்ச உதவிக்காக எத்தனையோ நாள் நான் கண்ணீர் விட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியாதுமா? ஏன்னா மக்கள் முன்னால் பப்ளிக் முன்னால் நான் செஞ்சால் அதை நாடகம், இது நடிப்புங்கிறாங்க. ஏன்னா என் பெத்த தாய் முன்னால், இப்போ சொல்கிறேன், என் பெத்த தாய் முன்னால் எவ்வளவோ கண்ணீர் நான் வடிச்சிருக்கேன். என் தங்கச்சி வந்து இவ்வளோ தூரம் செஞ்சு நான் இந்த மாதிரி முந்தா நாள் இந்த நியூ இயர் அன்னைக்கு உங்களை வந்து நான் வந்து சாப விட்டேன்னு சொன்னீங்கல்ல, மறுநாள் நான் காலையில் வந்து எங்கள் அம்மா போட்டா முன்னால் அழுதது எனக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா முன்னால் கண்ணீர் விட்டது, நைட்டு தூக்கம் இல்லாமல் பிறண்டு படுத்தது, அப்பையும் ரத்த கண்ணீர் நான் வடித்தேன். இது உண்மை. ஆனால் இவளுக்கு 2 பேர் அப்படி கிடையாதுமா. கண்டிப்பாக சொல்கிறேன், இவளை கூட ஒரு பங்கையில் சேர்த்துக்கலாம், சுமியை கூட. இவ கூட உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஆனால் அவள் இருக்கா பார்த்தீங்களா, ஜென்மத்துக்கு கேட்க மாட்டான். பணத்து முறையில் ஆடுறா. ஆண்ட வேலை ஒரு நாளைக்கு அடக்குவேன். கர்த்தர் அதுக்கு தகுந்த பாடத்தை கொடுப்பார். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து புதுசாக ஆளுக வந்துட்டாங்க, இல்லை வந்து நீங்கள் என்னையுமே நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, அது தவறு. நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. எவ்வளோ பேர் தான் புதுசாக வந்தாலும் பழைய ஆளுகளாக இருந்தாலும் நான் நன்றி மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த சட்டை கூட நீங்கள் எடுத்து கொடுத்த சட்டை தான், உங்கள் பணத்தில் வாங்கின சட்டை தான். நீங்கள் உங்கள் வாட்சை கூட நான் வந்து கீழே போடலை, குப்பையில் போடலை, அதை அப்படியே வேலை பார்த்து திருப்பி மாற்றுவேங்கிறதுக்காகத்தான் அதை வேலைக்கும் கொடுத்துருக்கேன். அதனால் நான் எப்பயும் நன்றியோடு இருப்பேன். 2வது, அந்த நாய் செஞ்ச தப்புக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா? இனிமேல் இதை நான் போட்டு காட்டலான்னு நிறையா நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. அந்த அவள் பேசுனதை ஒரு துளி தான் நான் போட்டேன், அதுக்கே எனக்கு இவ்வளோ டென்ஷன் ஆத்திரமும் வருது. பார்க்குற மக்களுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ ஆத்திரம் வந்திருக்கும் எனக்கு தெரியுது. வாங்கி சாப்பிட்டவ அவள் என்ன நினைக்கிறான்னா, இன்றைக்கி நம்ம நல்லா வந்துட்டோம், இனிமேல் யாரோட தயவு நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு இனிமேல் வந்து நம்ம கையை ஊண்டி நின்றுலாம் நினைக்கிறான். ஆனால் நான் ஒன்று சொல்லவா, ஆண்டவை எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வாழ்க்கையை வந்து டர்னிங் பாயிண்ட் அமைச்சு விட்றலாம். இன்றைக்கி உயரத்தில் இருக்கிறவன் நாளைக்கே டபால்னு துப்பக்கடின்னு பள்ளத்தில் உழுகலாம். இன்றைக்கி பள்ளத்தில் இருக்கிறவன் நாளைக்கு குப்பையில் இருக்கிறவன் கோபுரம் ஆகலாம். அவளை வந்து ஒரு குப்பையாக கிடந்தவளை நான் கோபுரமாக தூக்கி வச்சு கொண்டாடினேன். ஆனால் அதுக்கு எனக்கும் அவள் விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. இருங்க, மணி அடிக்குது. அவள் எனக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டா, உதவி செஞ்ச யாருக்குமே அவள் விசுவாசமாக இருக்க மாட்டா. நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் மக்களை, அதாவது மக்களுக்கு தெரியும்
இவளுடைய கேரக்டர் என்ன, இவ உண்மையிலே வந்து நல்லவளா கெட்டவளா, இவ காசுக்காக நாடகம் போடுறவளா நல்லவளா இல்லை என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டிய நேரம் ஒரு நாள் வரும்னு அவள் உணர்த்திட்டாளா? இதுதான் உண்மையான முகம். சூர்யாவோட உண்மையான முகம் இதுதான். பார்த்துக்கிட்டீங்கல்ல. இனிமேலாவது எப்பயுமே ஒரு எமர்ஜென்சினா கூட ஒரு ஏதோ ஒன்று அவளுக்கு ஒரு காலம் வரும், கவலைப்படாதீங்க. எப்பயுமே ஒருத்தன் நல்லாவே இருந்துட மாட்டேன். என்றைக்கா ஒரு நாள் உங்களோட உதவியை தேடி வருவா. அன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் உங்கள் யானை இது சொல்லுவாங்களா பழமொழி, சிரட்டையை ஒதுக்குனா மாதிரி நீங்கள் இதை ஒதுக்கி வைங்க. இவளை வந்து எல்லாருமே ஒதுக்குனவ. நான் தான் இவளை உள்ளே கொண்டு வந்து இவளுக்குன்னு ஒரு நல்ல பேரை கொடுத்தவன். என்னையவே இவள் போட்டு பார்க்குறான். கூட இருக்கிறவனுக்கே துரோகம் பண்ணவ. துரோகம்னா ஏன் ஆடியோவை கொண்டு போய் பெட்ரோல் பிச்சைக்கிட்ட கொடுத்தது, இன்னும் பல பேர்கிட்ட வந்து என்னை பற்றி அவதூறாக பேசினது, இன்னமும் குடும்பம்னு சொல்லி இவள் உருகுறது எல்லாமே எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் தப்பாக ஒன்றும் யாருக்கிட்டையும் சொல்லலை. என்கிட்ட நீங்கள் வந்து இவளை பற்றி எதுவும் தப்பான வார்த்தைகளோ இல்லை அவள் அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு சொல்லி இப்பயும் சொல்கிறேன். கர்த்தர் மேலே ஆணையா, கடவுள் மேலே ஆணையா, அந்த திருச்செந்தூர் மேலே ஆணையா, சூர்யா இப்படி பேசுகிறானே அப்படிச்ச பேசுகிறானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கண்டிப்பான முறையில் மெரிசிமா இது வரைக்கும் பட்டன் போட்டதே கிடையாது. அவங்க இது வரைக்கும் சொல்கிறேன் என்கிட்ட வந்து அண்ணே எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் அது வந்து நான் அவங்க எது கேட்டாலும் எது பேசினாலும் நான் தானே உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி சமாதானமாக தான் பேசி வச்சுருக்கேனே தவிர உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னோ பாலவநாயகத்துக்கிட்ட போய் இருந்தோ அந்த மாதிரி எந்த வார்த்தையுமே. உங்கள் குடும்ப விஷயத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, பெர்சனல் பேச வேணாம், நார்மலான விஷயங்களை பேசுங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது உதவியாக நான் செய்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவா, நாளைக்கு அவன் காலேஜில் போய் சேரும்போது கூட உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க அவங்க. இன்றைக்கி அவ்வளோ பெரிய நட்பே நீ கெடுத்துக்கிட்டீல, இனி அவங்க உதவி உனக்கு செய்வாங்களே? இந்த வீடியோவை போட்டவுடனே அவங்களுக்கு எவ்வளோ ரத்தம் கொதிச்சிருக்கும், அவங்க எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு என்ன உணராமல் இருக்கேனே? கண்டிப்பாக அதுக்காகத்தான். ஏன்னா இன்னமும் வந்துக்கிட்டு என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இவங்களுக்கு செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், என்னைய மாதிரி ஒரு கேவலப்பட்ட பிறவி உலகத்திலேயே பார்க்க முடியாது. இப்படி தான் ஏற்கனவே ஒருத்தி பேசினான், மூக்கு பொடிங்கிறவன். அவள் யாரோ ஒருத்தி, அதனால தான் என்னால் வந்து கண்டிக்க முடியலை. இப்போ அவங்க என்கிட்ட கேட்பாங்கல்ல, நம்ம என் தங்கச்சி மெர்சிமா, ஏனே உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி ஒருத்தி பேசினான்னு நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் கண்டிக்கலை. அவளை வந்து வளர்த்து விட வேணாம், அவள் யாருன்னே தெரியாதுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. ஆனால் இவ யார்? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவ தானே, உங்கள் சோத்தை திங்கிறவ தானே, உங்ககிட்ட லட்ச லட்சமாக பணத்தை வந்து கறந்துக்கிட்டு இருக்கிறவ தானே, உங்கள் வாழ்க்கை நீங்கள் போட்ட பிச்சையில் வாழ்கிறவ தானே. அப்படி உள்ளவளை வந்து நீங்கள் ஏன் கண்டிக்காமல் எனக்காக நான் இந்த வீடியோ அனுப்பியும் நீங்கள் பதில் பேசாமல் இருந்தீங்கன்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்னை கேட்காதா? அதுக்காகத்தான் இந்த பதிவு முழுக்க முழுக்க சூர்யாவுடைய அவளை எதிர்த்து நான் கொடுக்கக்கூடிய கண்டன குரல். சூர்யா, உனக்கு நான் கடைசியாக ஒரு எச்சரிக்கை விடுறேன், நல்லா கேட்டுக்க. என்னையை நம்பாத. உனக்கு கூட ஒரு 4 பேர் வேணும்னு நினச்சி வாழு. ஏன்னா நான் எப்போ வேணாலும், ஏன்னா உன்னுடைய சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. நீ இனிமேல் முழுசாக என் கூட வாழ போகிறது கிடையாது. உனக்குன்னு உண்டான வாழ்க்கையை நீ தேடி போகிற. எப்படி வந்து ஒரு ஆப்ரேட்டர் விஷயத்தில், குமரேசன் விஷயத்தில் அவள் என்கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் நான் சொன்னேன்னா அவ்வளோதான். அவனை எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும். என்னை வந்து ஒருத்தன் எதிர்த்தானா, எனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா நான் சொல்ல மாட்டேன், சத்தம் இல்லாமல் அவனை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பழி வாங்கிட்டாளா? அவன் சோத்தில் மண்ணள்ளி போட்டாளா? இப்போ அவளை விலகினதும் இல்லாமல் எனக்கு அவன் எந்த துரோகமும் பண்ணலை, என்னையும் சேர்த்து வெளியே தள்ளி விட்டாளா? அவன்கிட்ட அவனுடைய வருமானத்தை கெடுத்தாளா? காரணம் அவள் ஒரு ஆளை பழி வாங்கணும்னு நினச்சா பழி வாங்கிடுவான். அதே தான் இப்போ எனக்கும் நடக்க போகுது. அவள் ஒன்று சொல்கிறா தெரியுமா, எப்போ எதை நான் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், உன்னைய மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன், ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தில் நான் செய்வேங்கிறாளா? கரெக்டாக செய்வாள். என்னை வந்து கலட்டி விடுறதுக்கு ரொம்ப நாள் கிடையாது. அவள் கலட்டி விடுறதுக்கு முன்னால் நான் கலண்டுக்கிறேன். அவள் ஒரு ஆளே கிடையாது எனக்கு. இங்கருங்க, நான் பார்த்து அவளை மதுரையில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அவள் வந்து என்னையை கலட்டி விடுறது, நான் அவளை கலட்டி விடவா? அவள் சொல்கிறா, உன்னை நான் வந்து எப்போ கலட்டி விடுவேன்னு எனக்கே தெரியாது, கலட்டி விடுற நேரம் கலட்டி விடுவேன்னு சொல்லி அவள் புருஷன் கூட டீல் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பிள்ளைகளுக்கு வந்து இந்த காலேஜ் இந்த அவனை +2 முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்களேன், அவள் ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும். +2 முடித்த உடனே அவள் வேறு மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கா. அதை நான் சொல்ல விரும்பலை, நேரம் வரும்போது சொல்கிறேன். ஏன்னா அதை ஏன் வாயால் சொல்ல வேணாம், அவள் வாயாலேயே சொல்லுவாள் என்ன நடக்க போகுதுங்கிறத. அதுக்கு முன்னால் நான் முந்திக்கிறேன், நான் விளைவிக்கிறேன். அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த கால் புண்ணோட காயத்துக்கு கூட மருந்து போடாமல் நானாக போய் தன்னந்தனியாக ஆஸ்பத்திரியில் கட்டு போடுறது, ஊசி போடுறது எல்லாம் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவளுடைய இது தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லவா, ஒருத்தன் வந்து நம்மளை தேடி வந்துட்டான், பொண்டாட்டி சப்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது நம்ம தான் அவனுக்கு வந்து அவன் வந்து இப்போ பலம் இல்லாதவன், ஒன்றுத்துக்கு ஆகாதவன்,
அவன் வந்து ஒரு எப்படி வந்தது சீக்கு வந்த சிங்கம், அவனால் இனிமேல் வந்து நடமாட முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம தான் கதின்னு வந்து கிடக்கிறேன், இந்த நேரம் அவனை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் ஒன்று சொல்லவா, சீக்கு வந்தாலும் சிறங்கு வந்தாலும் சிங்கம்தான், அது என்றைக்குமே அசிங்கப்படாது. அசிங்கம் பூரா வந்துச்சு, அது யாருனால தெரியுமா? ஒன்னால். அந்த அசிங்கத்தை பூரா தொடச்சிட்டு நான் உன் மேலே உள்ள களங்கத்தை துடைக்கிறதுக்காக வந்தேன், உன்னைய காப்பாற்றி கூட்டு வந்து 6 வருஷமாக குடும்பம் நடத்தினேன். ஆனால் நீ என்னைய இதே மீடியாக்குள்ளே உன்னை விட்டு பிரிஞ்சு போனால் அசிங்கப்படுத்துவேன் கேவலப்படுத்துவேன்னு சொல்லி என்னைய மாத்திரம் இல்லாமல் என் கூட இருந்தவங்க, எனக்கு உதவி பண்ணவங்க, என் தங்கச்சிக்கு தங்கமாக, என் தங்கச்சிக்கு தங்கச்சியா, தங்கத்துக்கு தங்கமாக நினச்ச ஒரு பொண்ணையே இன்றைக்கி கண்ணீர் விட வச்சுட்டேன். என்னால் அவங்க கண்ணீர் விடலை, உங்கள் 2 பேர்னால தான் அவங்க கண்ணீர் விட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அதே கண்ணீரை அந்த அம்மாவுடைய கண்ணீரை தொடச்சி ஒரு அண்ணனாக அந்த அம்மாவை பெருமைப்படுத்தி இன்னமும் இந்த மீடியாக்குள்ளே எவன் என்ன வேணாலும் என்னை பேசிட்டு போ, என் தங்கச்சியை பேசாத. எனக்கு என் தங்கச்சி வந்து இப்போ வரைக்கும் உதவி செய்கிறதே இல்லை, உதவி செஞ்சாங்க, அதுக்கு நான் மறக்க மாட்டேன். இனிமேல் செஞ்ச உதவியை மறந்தவளுக்கு நான் எப்படி பாடம் கற்றுக் கொடுக்கணுமோ நான் கற்றுக் கொடுப்பேன். அது என் தங்கச்சிக்காக. இனிமேல் நான் வந்து அவளே வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் கொண்டு வந்து வைக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. நீ உன்னுடைய வருத்தம் வேதனை நீ கண்ணீர் விடுறதெல்லாம் நான் வந்து எனக்கு தெரியுது கண் கூட, சரியா? நான் அவளை உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். நான் வைக்கலைன்னா இந்த மீடியா கூட நான் இருக்க மாட்டேன், அவள் கூடயும் நான் வாழ மாட்டேன். இது உறுதி உறுதி உறுதி. 2வது, அவள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவள் கூட எந்த ஒரு டச்சும் கிடையாது. அவள் இப்படின்னா நான் இப்படி, அவள் இப்படின்னா நான் இப்படி, அவள் அங்கிட்டுனா நான் இங்கிட்டு. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத. ஏன் சுண்டு விரல் நுனி கூட இனிமேல் அவன் மேலே டச் ஆகாது. காரணம், உங்ககிட்ட அவள் மன்னிப்பு கேட்டே தீரணும். மன்னிப்பு கேட்டால் அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். இல்லையா புயலும் சுனாமியும் பொங்கும். நீ வத்திர பாரு, உனக்காக தான் முழுக்க நான் பேசியிருக்கேன். அவளை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அதுவும் இந்த வாரத்துக்குள்ளே வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளே கர்த்தர் இருக்கிறது உண்மையாக இருந்தால், அந்த திருச்செந்தூர் முருகே இருக்கிறது உண்மையாக இருந்தால், எங்கள் அம்மா இருக்கிறது உண்மையாக இருந்தால், அவள் உன் காலடியில் வந்து விழுவா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பா. அதுக்கு உண்டான சூழலை கடவுள் ஏற்படுத்துவார். கண்டிப்பாக நடக்கும், நடத்தி காட்டுறேன். உன் அண்ணனை நம்பு, சரியா? பாய்.